இங்க பாருங்க, ஒரு பெரிய பாம்பு. பியூட்டிஃபுல்லான ஒரு கேமராமேனுங்க. என்ன மாரி எடுத்திருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ க்ளோஸில் எடுத்திருக்கிறாரு. எவ்வளோ தைரியம் வேணும். அப்பா! பல்ல பாருங்க. அப்படியே கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஸ்பாட் அவுட். இந்த பறவை வந்து பார்க்குறதுக்கு கோழி மாரி தெரியுது. ஆனால் இது ஆள் உயரம் நம்ம முக்கால்வாசி உயரம் வருங்க. நம்ம கழுத்துக்கு இடுப்பு வரைக்குமே வருங்க. பார்க்குறதுக்கு அப்படித்தான் தெரியுது. கொஞ்சம் தூரமாக வந்து எடுத்துக்கிறாரு. அங்கே பாரு, வருது பாருங்க. நம்ம உயரமே வரும். இது பார்க்குறதுக்கு அப்படித்தான் இருக்குது. காட்டு இது. ஆனால் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் என்னென்னா, இந்த பாம்பு வந்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறதுக்காக படம் எடுத்து அப்படியே உயரமாக காட்டும், மற்ற விலங்குலாம் பயந்துட்டு வர்றதுக்கு. ஆனால் இந்த பறவை வந்து ரெக்கையை தூக்கி பெரிய விலங்கு மாதிரி இது காட்டிக்கும். அதான் பாருங்கள், இது வந்து பார்த்துருச்சு. பாம்பு வந்து அந்த பறவையை அடிச்சிச்சுன்னா அதை அப்படியே முழுங்கிடும் பாம்பு. இந்த பறவை வந்து பாம்பு அடிச்சிச்சுன்னா பாம்பை சின்னதாக இருந்தால் முழுங்கிடும். பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிடும். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு போட்டு போயிடுவாங்க. பாருங்கள், போராட்டம் பாருங்கள். இது அதை சாப்பிடுமா, அதை இதை சாப்பிடுமான்றது தான். இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? பாம்புக்கு ஒரே ஆயுதம்தான். ஆனால் இந்த பறவைக்கு 2 ஆயுதம். என்னன்னா, வாய் ஒன்று, கால் ஒன்றுங்க. வாயில் வந்து கொத்தும். அப்பா! பாக்ஸர் மாதிரி அடிச்சிருச்சு பாருங்க. அடே அப்பா! எவ்வளோ ஹைட்டுங்க அது. நம்ம உயரமே இருக்குங்க. பார்க்குறதுக்கு அப்படி இது நம்ம உயரமே இருக்குங்க. அச்சோட்டு பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு. இந்த பாம்பு கொஞ்சம் சோம்பேறி பாம்புங்க. ஒரே அடியில் அடிக்கலாம். ஆனால் அது பாருங்கள், வாயிலையும் அழட்டிக்கலைங்க, பயப்படவே இல்லை பாருங்கள். அது அது எவ்வளோ ஹைட் இருந்திருக்கும், எவ்வளோ திகிரி இருந்திருக்கும். கால்லையும் அடிக்குது, வாயிலையும் கொத்துது. கொத்தி அப்படியே எங்கே பிடிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சுருட்ட முடியாது, கிரட்ட முடியாது, அப்படியே எடுத்து முழுங்குது பாருங்கள். அப்பா! பார்க்குறதுக்கு சும்மா சின்னது மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப பெருசுங்க. அது பெரிய சைஸ். நேரில் பார்த்தா ரொம்ப பெருசு. வாழ்வா சாவா, அவ்வளோதான். இது வாழணும்னா அதை அடித்து சாப்பிட்ணும், அது வாழணும்னா இதை அடித்து சாப்பிட்ணும். அதுதான் இந்த வள வன விலங்குகள் நடக்கிறதுன்னு வச்சிங்களேன். ரிஸ்க்கு தான் வாழ்க்கையில். ஆனால் ஜெயிச்சாகணும்னா வயிற்றுக்காக சாப்பிட்டாகணும்னா ஃபஸ்ட்டு தண்ணியும் காப்பாற்றி ஆகணும், அதை அடித்தும் சாப்பிட்டாகணும். சூப்பர் இல்லை இந்த வீடியோ?